நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். காஸ்ட் வைஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரினாலே ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஆக்சுவலாக பீச்சுக்கு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஸ்மோக்கி பிஸ்கெட்டு, அப்புறம் பார்பிக்யூ, ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து பஜ்ஜி கடைக்கு தான் வரோம். இந்த பாட்டி பஜ்ஜி கடைங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாண்டிச்சேரியில். மட்டும் தெரியாதவங்களாம் பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, இப்போ யூடியூப் மூலிமா இந்தியா முழுக்க, என் வேர்ல்டு முழுக்க இந்த பாட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க கடையில் வந்து மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி, சிக்கன் போண்டா, இதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எறா பஜ்ஜி, மீன் பஜ்ஜி மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். என்ன ஃபிஷ் பாட்டி இது? கொடுவாவா? கொடுவா பாறை. இது எவ்வளோ ஃபிஷ் பஜ்ஜி? 70. இது பிளேட்டு 30. இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாண்டிச்சேரியில் தெருவுக்கு தெரு ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க நம்மளால் பார்க்க முடியும். பாண்டிச்சேரி போகிறோன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே பாண்டிச்சேரி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வேறு மாதிரி கிடையாது. நான் சொல்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுங்களை பற்றி தான். ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஏகப்பட்ட கடைகள் வந்து ரோட்டோர கடைகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த கடைகளுக்கு முன்னால் ஏகப்பட்ட கூட்டம் வந்து சாப்பிட்றதுக்காக க்யூ கட்டி நிற்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி இதெல்லாம் வந்து நான் வேறு எங்கேயுமே வந்து சாப்பிட்டது கிடையாது. பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து அது ரொம்பவும் ஃபேமஸ் கூட. நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா இந்த மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி சாப்பிட மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறீங்கன்னா ஒவ்வொரு கடையும் தேடி ஏறி இறங்க வேண்டியதில்லை, அலையவும் வேண்டியதில்லை. எம்ஜி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இந்த தெருவிலே கிடைக்கும். பர்டிகுலராக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மீன் பஜ்ஜி, எறா பஜ்ஜி, சிக்கன் போண்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லாமல் மட்டன் சூப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஆட்டுக்கால் சூப்பு முழு ஆட்டுக்காலோடு கொடுப்பாங்க. சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே இது சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் டெய்லி ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இதே சூப்பு கடையில் வந்து மட்டன் சமோசா போடுவாங்க, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர பீச் பக்கம் போனீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன், ஸ்மோக்கி பிஸ்கட், தந்தூரி சிக்கன், சிக்கன் கபாப் இந்தமாரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு சுவைக்கிற ஒரு அனுபவமே வந்து ஒரு அலாதியானது. நீங்களும் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என் பேர் வந்து தினேஷ். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இந்த பாட்டி கடைக்கு வந்தோம். டேஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக முன்னொன்று வந்துட்டு காஸ்ட் வைஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பியூர் வெஜ்ஜு. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு அவுட்லாக்காக தான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. காலில் அடிப்பட்டு கூட சாப்பிட வந்திருக்கோம். சிம்பிள் ஐடியாலஜி, அவ்வளோதான். பெங்களூர்லேருந்து வரோம். ரிவ்யூஸ் கேட்டு தான் வரோம். ஃப்ரெண்ட்ஸு லாஸ்ட் டைம் வந்தாங்க, சூப்பராக இருக்கும். பாட்டி கடை சொல்ல தேவையில்லை, ஃபேமஸ் தான். நான் ப்ரான்ஸ் சாப்பிட்டோம், இப்போது சிக்கன் சாப்பிட்டுருக்கோம், நல்லாயிருக்கு. நாம் வந்து எறா பஜ்ஜி, மீன் பஜ்ஜி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு வேலை இருக்குது, அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால் இதை டக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உடனே கிளம்புறோம். ஃபஸ்ட்டு வந்து எறா பஜ்ஜி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எறா ஒன்று டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எறா நல்ல பெரிய எறா தான் இருக்கும். ஒரு 3-4 எறா போட்டிருக்காங்க ஒரு பஜ்ஜியில். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக
சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க, உங்களுக்கு இந்த டிராஃபிக்கில் வந்து இந்த சத்தம் வந்து சாப்பிட்றது கேட்காத அளவுக்கு முறுக்குன்னு இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மாவோட டெக்ஸ்சர் தான் வந்து இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த மசாலா, அந்த ப்ரானில் உள்ள மசாலா சேர்க்குறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வெறும் முட்டைக்கோஸ் ஆனியில் லைட்டாக சால்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எறா சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்தது. அடுத்தது இது வந்து கொடுவா ஃபிஷ்ஷாக பாருங்கள். கொடுவா துண்டு துண்டாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சுடுது, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுடு, சாப்பிட்லாம். சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம அலைஞ்சி திரிஞ்சு ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியல. தேடி அலைஞ்சி அந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக எம்ஜி ரோட்டில், பாண்டிச்சேரி எம்ஜி ரோடு. இதில் பீச்சுக்கு பக்கம் தான், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் அது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வந்து உதயம் ஜூஸஸ்னு இருக்குது, அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பிளேஸில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக பாட்டி கடைக்கு வர்றீங்க, எறா பஜ்ஜி மீன் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இப்படி முக்கியமான தாரக மந்திரம், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல் வேலையாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, bye.